என்னுடைய ஃபேஸ் வாஷ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறது. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்க போது. உங்களுக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த கிளென்சர் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆக போகுது. இதை என்னுடைய ஸ்கின்ல நான் லேதர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஜெல் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர். ஸோ உங்களுக்கு ட்ரைனஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைம் ஆஃப் த இயர்லையும் இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு நான் நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்னுடைய நார்மல் ஸ்கின் கேருக்காக இருக்கட்டும், இல்லைனா மேக்கப் ரொட்டீனுக்கு ஒரு நல்ல மேக்கப் பேஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் என்னுடைய முகத்துக்கு இது ஒரு ப்ராப்பர் ப்ரெப் பேஸ்க்கு வந்து சூட்டபிளாக இருக்க மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். இதில் வைட்டமின் இ இருக்குது. உங்களுக்கு ஸ்கின்ல அந்த க்ளோவை ரீடைன் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு, சப்பிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதையும் நல்லா என்னுடைய முகத்தில் கழுத்தில் நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். அடுத்து எர்த் ரிதம்லேருந்து இந்த லிப் அண்ட் ஷீக் டிண்ட் எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் கொஞ்சமாக இதை போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் லிக்விடியாக இருக்கும். என்னுடைய லிப்ஸை மாய்ஸ்சரைஸும் பண்ணும், டிண்ட்டும் கொடுக்கும். மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்துக்கிறேன், பிங்க் லைட் வேரியண்ட். அதை எடுத்து என்னுடைய முகம் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு டியூவியான லுக் எனக்கு இன்னைக்கு பேஸ்க்கு கொடுக்க போகுது. ஸ்ட்ரோக் க்ரீம் போட்ட அப்புறம் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்டருக்கு எலேகலோட ரஸ்டி ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து பாய் சுற்றி கண்ணு கீழே நெத்தி மேலே போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஃபவுண்டேஷன் கிரே ஆகாமல் பார்த்துக்கும். ஏன்னா இந்த ஏரியாலலாம் தான் என்னுடைய ஸ்கின் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பிக்மெண்டேஷன்ஸோட டிஸ்கலரேஷன்ஸோட. அதனால நான் ஆரஞ்சு கரெக்டர் எப்பயுமே யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து கன்சீல் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டரை என்னுடைய டூ ஃபேஸ்டு செஸ்ட்நட் ஷேட் கன்சீலர் எடுத்து இந்த ஆரஞ்சை நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா அந்த ஆரஞ்சு வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்க போகுது. அண்ட் இந்த கன்சீலரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அண்ட் சூப்பர் கவரேஜோடு இருக்கும். செட்டிங் மிஸ்ட் வச்சு என்னுடைய முகத்தை நான் ஒரு வாட்டி செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாக்மேயோட ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்து எங்கெல்லாம் என்னுடைய ஃபேஸில் ப்ராடக்ட் இல்லையோ அங்கே மட்டும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஹைலைட்டிங் கன்சீலராக நான் மேப்ளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய கண்ணு மேலே, கண்ணு கீழே, மூக்கு மேலே, நெத்தி மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் இது எந்த அளவுக்கு ஹெவி கவரேஜோடு இருக்கும் அப்படின்ட்டு. அன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் நான் நிறைய எடுத்துட்டேன், பட் ஐ சம்ஹவ் மேனேஜ்ட். அடுத்து மேப்ளினோட ஃபிட்மி பவுடர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து எங்கெல்லாம் நான் கன்சீல் பண்ணணும் அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணி பேக் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். அடுத்து கேபியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான காம்பேக்ட் பவுடர். செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும், மேட்டிஃபைடாக ஸ்கின்னை பார்த்துக்கும், அந்த ஒரு ஸ்மூத் அண்ட் பிளரி எஃபெக்ட் கொடுக்கும். இது ஒரு லைட் ஷேட், ஸோ நான் ஹைலைட் பண்ண மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். கேபியூட்டியோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வேணும்னே ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ளஷ் போட்டுக்கிறேன். லைட்டாக முகத்தில் அந்த ஈரம் இருக்கும்போதே நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன், இன்டென்ஸாக என்னுடைய முகத்தில் இருக்கணும்ட்டு. ப்ளஷ் போட்டுட்டு நான் ப்ரான்சிங் பண்ணிக்கிறேன். என்னுடைய பெனிஃபிட் ப்ரான்சர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஷ் மேலே பண்ணும்போது நமக்கு லைட்டாக மியூட் டவுன் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ நெத்தி மேலே, மூக்கு சைடில், மூக்கு டிப்பில், அப்புறம் ஜா லைன் அந்த ஏரியாலாம் நான் யூஸ்வலாக ப்ரான்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐப்ரோஸை என்னுடைய ஸ்பூலி வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன், ஏதாவது ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரிமூவ் ஆகிக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஐப்ரோ பொமாட் வச்சு நான் வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் டன். ஐஷேடோக்கு நான் கலர் பாப்போட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்து இந்த ஒரு லைலாக்கி பர்பிள் கலர் எடுத்து என்னுடைய லிட்ஸில் போட்டுக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான சாட்டின் கலர், சாட்டின் டு ஷிம்மரி கலர் மாதிரி இருக்கும். ஸோ இதை என்னுடைய லிப் ஃபுல்லாக நான் பேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய அவுட்டர் கார்னர் அண்ட் ட்ரான்சிஷன் ஏரியாவை இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஒரு டீப்பர் பர்பிள் கலரை ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து அந்த ட்ரான்சிஷன் அண்ட் அவுட்டர் ரவி பார்ட்டில் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் என்னுடைய அந்த ஐ லுக்கில் டெப்த் கொடுக்க போகுது. லேஷஸ் கர்ல் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு இன்றைக்கி லாரியலோட லேஷ் பேரடைஸ் மஸ்காரா எடுத்து நல்லா என்னுடைய லேஷஸில் நான் கோட் பண்ணிக்க போகிறேன். இந்த மஸ்காரா எனக்கு போட்டேன்னா லேஷஸ் ஸ்பெசிஃபிக்காக தனியாக தேவைப்படாது, அழகாக உங்களுக்கு காமிக்கும் உங்களுடைய லேஷஸை எடுத்து. ஸோ இதையே நல்லா நான் கோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஐலைனர் எடுத்து ரொம்ப தின்ன ஒரு ஐலைனர் லுக் போட்டுக்கிறேன், ஒரு குட்டி விங்கோட.
கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். பெக்காவோட ஒரு ஹைலைட்டர் எடுத்து நான் என்னுடைய ஃபேஸை ஹைலைட் பண்ணிவிட்டு என்னுடைய கண்ணோட இன்னர் கார்னர்ஸையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதே வச்சு என்னுடைய ப்ரோ போனையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். லிப்ஸ்க்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் எடுத்து ஒரு வாட்டி ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு ப்ரௌன் லிப் லைனர். அதுக்கப்புறம் வாய் உள்ளே ஃபில் பண்ணிக்கிறதுக்கு அதே எர்த் ரிதமோட லிப் டிண்ட்டை எடுத்து கொஞ்சமாக போட்டு நல்லா மம் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த லிப் லைனர் கலரோட. அப்புறம் மேலே கொஞ்சமாக அந்த ஒரு க்ளாஸி ஃபினிஷ்க்கு லைட்டாக மேக்கோட லிப் கிளாஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு லைலாக் என்னுடைய மேக்கப்பில் ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான லுக் ட்ரை பண்ணி. ரொம்ப வேரபிளான ஒரு கலர்ஃபுல் லுக் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் உங்களுடைய மேக்கப்பில் எடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.